ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 4 in Tamil மோட்டிவேஷன் சேனல். ஹார்வர்ட் சைக்காட்ரிஸ்ட் கேரவன் சீபா இவர் தாங்க டோபமைன் டீடாக்ஸ் கான்செப்டை கண்டுபிடிச்சாரு. இது சொல்றாரு, மக்களுக்கு அவங்களோட ப்ரொடக்டிவ் வேலை செய்யறதுக்கு ரொம்பவே போரிங் அண்ட் அன்அட்ராக்டிவா தோணுமா. அண்ட் இதனால தாங்க அவங்க எல்லா வேலைக்கும் நோ சொல்லிட்டே போவாங்க. அண்ட் இது விட அவங்க கிட்ட நிறைய வேலை இருக்கு, அது அவங்களுக்கு அட்ராக்டிவா தோணும். அண்ட் அது வச்சு அவங்க ஈஸியா டைம் பாஸ் பண்ணிடுவாங்களாம். அதுக்கு தான் கேரவன் சீபா இந்த கான்செப்ட் கண்டுபிடிச்சாரு, டோபமைன் டீடாக்ஸ். இதை யூஸ் பண்ணி நீங்க உங்க லைஃபை போரிங் ஆக்கி உங்களோட போரிங் வேலை கூட இன்ட்ரெஸ்டிங்கா மாத்திரலாமா. இப்போ இது கேட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இது கேட்க வேணா கன்ஃபியூசிங்கா இருக்கலாம், பட் இது ரொம்பவே சிம்பிள் கான்செப்ட். இப்போ நம்ம எல்லாரும் ப்ரொடக்டிவ் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம். அதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் எடுப்போம், ஷெட்யூலும் போடுவோம். புதுசா புக் வாங்கி அது படிக்கலாம்னு கூட நினைப்போம், பட் அது முழுசா படிக்க மாட்டோம். அதுவே இன்னொரு பக்கம் நைட் ஃபுல்லா கேம் விளையாட சொன்னா ஒரு சீசனை கம்ப்ளீட்டா பார்க்க சொன்னா அதெல்லாம் ஈஸியா பண்ணிடுவோம். இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா நம்ம எல்லாருமே டோபமைன் ட்ராப்ல மாட்டி இருக்கோம். அண்ட் இதாங்க மோஸ்ட் பிளஷரபிள் ட்ராப். இப்போ ஒரு வேலை உங்களுக்கு ஈஸியா தோணும் அண்ட் இன்னொரு வேலை ஹார்டா தோணும். பட் நம்மளோட பிரெயின் அந்த ஈஸியான வேலை தான் செலக்ட் பண்ணும். என்னதான் அந்த ரெண்டு வேலைக்கும் மென்டல் அண்ட் பிசிக்கல் எனர்ஜி சேமா தேவைப்பட்டாலும் நம்ம அந்த ஈஸியான வேலை தான் செலக்ட் பண்ணோம். ஏன்னா இதோட மெயின் ரீசன் நம்மளோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அண்ட் இதாங்க நம்மளோட எல்லா ஆக்ஷனும் கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் அதாங்க நம்மளோட டோபமைன். இன்னைக்கு நம்ம இந்த டோபமைன் டீடாக்ஸ் புக்ல இருந்து உங்க மைண்டை ஹேக் பண்ணி உங்களோட கஷ்டமான வேலையை கூட ஈஸியா எப்படி நீங்க பண்ணலாம்னு இதுல தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டோபமைன் டிபெண்டன்சி. டோபமைன் ஒரு பிளஷரபிள் மாலிகூல். இது நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கும். இது வெறும் பிளஷர் தரதுக்கு பதிலா இது டிசைர் தரும். அண்ட் இந்த டிசைர் தாங்க எந்த ஒரு வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு மோட்டிவேஷன் தரும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூரோ சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணாங்க. அவங்க ஒரு பெரிய டப்பாக்குள்ள நிறைய ரேட்ஸை விட்டாங்க. அந்த ரேட்ஸ் பிரெயின்ல ஒரு எலக்ட்ரோட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அண்ட் அது பக்கத்துல ஒரு லிவர் வச்சு விட்டாங்க. எப்பெல்லாம் அந்த ரேட்ஸ் அந்த லிவரை டச் பண்ணுதோ அப்போலாம் இந்த சயின்டிஸ்ட் அவங்க பிரெயினுக்குள்ள டோபமைனை ரிலீஸ் பண்ணுவாங்களாம். இந்த டோபமைன் அந்த ரேட்ஸ்குள்ள ஒரு புது கிக்க கொடுத்துச்சு. சோ காரணமே இல்லாம அந்த ரேட்ஸ் எல்லாரும் இந்த லிவர் பின்னாடி தான் சுத்திட்டு இருந்தாங்க. சோறு தண்ணி கூட சாப்பிடல. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சயின்டிஸ்ட் அந்த டோபமைன் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த ரேட்ஸ் அவ்வளவு சோம்பேறி ஆயிடுச்சு தட் அவங்க பக்கத்துல எடுத்து சாப்பாடு வச்சா கூட அவங்க சாப்பிட மறுக்கிறாங்க. சோ அட் தி எண்ட் டோபமைன் இல்லாம அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியல. இந்த ரேட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து நம்மளுக்கு இது புரியுது தட் நம்ம பிரெயினும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணும். நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்மளுக்கு ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட் இருக்கும். அது நம்ம டெய்லி பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மார்னிங் சீக்கிரமா எந்திக்கிறது, எக்ஸசைஸ் ஒரு மெடிடேஷன் பண்றது, குளிச்சுட்டு சாப்பிடுறது அண்ட் காலேஜ் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிறது. இந்த வேலை எல்லாமே நம்மளோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. பட் இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணவே மாட்டோம். நம்மளோட பிரெயின் எப்படி வேலை செய்யும்னா, அதுல எவ்வளவு டோபமைன் ரிலீஸ் ஆகுதோ அதுக்கு அக்ரார்டிங் தான் அந்த வேலையை அது செலக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க முன்னாடி ஒரு ஆப்பிள் அண்ட் ஐஸ்கிரீம் இருந்தா நம்மளோட பிரெயின் அந்த ஐஸ்கிரீம் தான் செலக்ட் பண்ணும். ஏன்னா அது சாப்பிடும் போது தான் நம்மளுக்கு ஜாலியா ஃபீல் பண்ணும் அண்ட் நிறைய டோபமைன் ரிலீஸ் ஆகும். என்னதான் அந்த ஆப்பிள் ஹெல்தின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் டோபமைனுக்கு அக்ரார்டிங் தான் நம்மளோட பிரெயின் டிசிஷன் எடுக்கும் அண்ட் அதுக்கு அக்ரார்டிங் தான் ஆக்ட் பண்ணும். இந்த ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் டோபமைன் ரிலீஸ் தாங்க எந்த ஒரு அடிக்ஷனுக்கான மெயின் ரீசனா இருக்கு. அது எப்படிப்பட்ட அடிக்ஷனா இருக்கட்டும், ட்ரக் அடிக்ஷன், ஸ்மோக், பான், இது மாதிரி எல்லா அடிக்ஷனுக்கான பேசிக் காரணமும் இந்த டோபமைன் ரிலீஸ் தான். இதெல்லாம் பண்ணா அவங்க லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க உங்களுக்கு தெரியும். அவங்க ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆகும் தெரியும். பட் இருந்தாலும் அந்த டோபமைன் ரிலீஸ்க்காக தாங்க அடிக்ஷனோட ட்ராப்ல அவங்க மாட்டிக்கிறாங்க. அண்ட் இந்த டோபமைன் அடிக்ஷனால நம்மளால கரெக்டான டிசிஷன் என்னைக்குமே எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் அதை ஃபாலோ பண்ண முடியாது. சோ இந்த அடிக்ஷன்ல இருந்து நீங்க வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தாங்க செகண்ட் பாயிண்ட், டோபமைன் டீடாக்ஸ். அப்படின்னா நீங்க ஒரு டேவை செலக்ட் பண்ணுங்க. அதை நீங்க ஒரு ஹாலிடே மாதிரி ட்ரீட் பண்ணும். நீங்க நினைக்கிற மாதிரி ஹாலிடே இல்லைங்க, இது ரொம்பவே ஸ்பெஷலான ஹாலிடே. மத்த ஹாலிடேல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போவீங்க, ஊர் சுத்துவீங்க, டேஸ்டான சாப்பாடு சாப்பிடுவீங்க, பிடிச்ச பாட்டு கேட்பீங்க, இன்ஸ்டாவில் ரீல்ஸ், யூடியூப்ல வீடியோ, உங்க ஸ்குவாட் கூட ஒரு மேட்ச். இது மாதிரி எந்த விஷயமும் இந்த பர்டிகுலர் டேல நீங்க பண்ணவே கூடாது. நம்ம பிரெயினுக்கு ப்ரெஷர் தர்ற மாதிரி எந்த விஷயமும் இதுல நீங்க செய்யக்கூடாது. சொல்ல போனா எந்த ஒரு வேலை செஞ்சா உங்க மைண்ட்ல டோபமைன் ரிலீஸ் ஆகும் அந்த வேலையை நீங்க சுத்தமா செய்யக்கூடாது. இதுக்கு ஒரு லிஸ்டே இருக்கு. எந்த வேலை உங்களுக்கு என்டர்டெய்னிங் அண்ட் ஃபன்னா இருக்கோ அந்த வேலை செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், டேஸ்டான சாப்பாடு சாப்பிடக்கூடாது, போன் யூஸ் பண்ணக்கூடாது, சோஷியல் மீடியா செக் பண்ணக்கூடாது, நோ லேப்டாப், நோ இன்டர்நெட், நோ ஆல்கஹால், நோ சிகரெட், நோ பான், நோ காஃபி, நோ டீ, நோ கேம்ஸ். அதுக்குன்னு சும்மா தூங்க கூட கூடாது. எமர்ஜென்சினா யாரு கூட பேசலாம், ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கூடாது, ஏதாச்சும் புக் எடுத்து படிக்க கூட கூடாது. எந்த ஒரு வேலை உங்களுக்கு ப்ரொடக்டிவா தோணுதோ அந்த வேலை சுத்தமா செய்யக்கூடாது. இப்படியே சொல்லிட்டு போனா நம்ம என்னதான் பண்றது நீங்க கேட்டீங்கன்னா, உங்களோட பாடியை நீங்க ஹைட்ரேட்டா வச்சுக்கணும். அதுக்கு நீங்க அடிக்கடி தண்ணி குடிக்கலாம், மெடிடேஷன் பண்ணுங்க, ஒரு குட்டி வாக்குக்கு போங்க, பட் தனியா தான் போகணும். ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துட்டு உங்க மைண்ட்ல வர தாட்ஸை அதுல எழுதுங்க. இப்போ உங்களுக்கு தோணும் இதெல்லாம் ஓகே, பட் இதெல்லாம் என்ன பெனிஃபிட், நம்மளுக்கு இதெல்லாம் என்ன யூஸ், யாராச்சும் அவங்களே இவ்வளவு கஷ்டப்படுத்துவாங்களா? அதுக்கான ஆன்சர் தாங்க நம்மளோட தேர்ட் பாயிண்ட்ல இருக்கு, ஸ்டார் யுவர் டாங்கி. நம்மளோட பாடி அண்ட் மைண்டோட ரிலேஷன்ஷிப் டாங்கில உட்காந்துருக்க ஒரு ஆள் மாதிரி. அந்த ஆள் தாங்க உங்களோட மைண்ட் அண்ட் அந்த டாங்கி தான் உங்களோட பாடி. தப்பா புரிஞ்சுக்காதீங்க, இது வெறும் எக்ஸாம்பிள் தான். இப்போ நீங்க அந்த டாங்கியை மூவ் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு டேஸ்டான சாப்பாடு பொருளை வச்சா அது அங்கிருந்து நகரும். ஃபார் எக்ஸாம்பிள், அது முன்னாடி ஒரு கேரட் வச்சா அது அங்கிருந்து நகர்ந்து போய் அந்த கேரட்டை சாப்பிடும். இதே மாதிரி தாங்க நம்மளோட பிரெயினும்
வேலை செய்யும். இப்போ நீங்க ஒரு ஹார்டஸ்ட் வேலையை செய்யணும்னு நினைச்சா அதுக்கான வர ரிசல்ட் பத்தி யோசிங்க. அந்த ரிசல்ட் பத்தி யோசிச்சாலே அந்த ரிவார்டுக்காகவே நீங்க அந்த வேலையை ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் நம்மளோட எல்லா ஹேபிட்டும் இப்படிதான் வேலை செய்யும். டோபமைன் எல்லா வேலை செய்யும் போது ரிலீஸ் ஆகும். அது அடிக்கிற வெயில சில்லுன்னு ஜூஸ் குடிக்கிறதுல இருந்து டேஸ்டான பிரியாணி சாப்பிட்ற வரைக்கும் ஃபுட் எவ்வளவு டேஸ்டா இருக்கோ அவ்வளோ டோபமைன் ரிலீஸ் ஆகும். பட் மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் இப்போ எங்க மாட்டிட்டு இருக்கோம்னா நம்ம எல்லாரும் ஒரு சேச்சுரேட்டட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். அப்படின்னா அதிகமான டோபமைன் ரிலீஸ் ஆனாதான் அந்த வேலையை நமக்கு செய்யவே தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் பான், ட்ரக்ஸ், ஜங்க் ஃபுட், டிவி ஷோஸ், கேம்ஸ் இதெல்லாம் ஹை லெவல் டோபமைன் ரிலீஸ் பண்ணும். ஸோ தட் இந்த வேலையை விட்டு நம்ம எந்த ஒரு ப்ரொடக்டிவ் வேலைக்கு போக மாட்டோம். ஏன்னா இதுல அவ்வளோ டோபமைன் கிடைக்குது. இதை இன்னும் தெளிவாக சொல்ல போனா ஒரு பொண்ணு கூட போய் பேச சொன்னா பேச மாட்டோம். அதுவே ரூம்குள்ள மாஸ்டர்பேட் பண்ண சொன்னா ஈஸியா பண்ணிட்டு போறோம். ஏன்னா சேம் லெவல் டோபமைன் இதுல கிடைச்சிருது. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு ஒரு டாங்கி முன்னாடி டேஸ்டான சாப்பாடு வச்சுட்டு அது பக்கத்திலே ஒரு கேரட் வச்சா அது எந்த சாப்பாடுங்க சாப்பிடும்? அந்த டேஸ்டான சாப்பாடா இல்ல கேரட்டா? நிச்சயமா அந்த டாங்கி அந்த டேஸ்டான சாப்பாடு தான் செலக்ட் பண்ணும். இதுல நிறைய மீனிங் இருக்கு. நீங்க கண்டிப்பா இது புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ஆத்தர் நம்ம எல்லாரையும் டோபமைன் டிடாக்ஸ் பண்ண சொல்றாரு. அப்படின்னா நீங்க அந்த டாங்கியை பட்னி போட்டு காய விடுறீங்க. சோ தட் அந்த ஒரு கேரட்காக அது ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கும். நெக்ஸ்ட் டே நீங்க டோபமைன் டிடாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டோபமைன்காக நீங்க கார் பண்ணுவீங்க. அப்படின்னா சாதாரண ரீடிங் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தோணும். அண்ட் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஜிம்முக்கு போவீங்க. சோ தட் இந்த டோபமைன் டிடாக்ஸ் நம்மள ப்ரொடக்டிவ் லைஃப்க்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபைனலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பிரிவென்ட் மாஸ்கிங் த பெயின். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். தெளிவா கேளுங்க. பெயின் இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான விஷயங்க. இது பத்தி எப்பயாச்சும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எப்பயாச்சும் வலிக்கும் போது அது இண்டிகேஷன் தரந்த நம்ம பாடியில ஏதோ தப்பு நடக்குது. சோ அது சரி பண்றதுக்கு நம்ம டாக்டர் கிட்ட போவோம். அண்ட் பெயின் நம்மளோட சர்வைவலுக்காக ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். அண்ட் இதே பிரின்சிபல் தாங்க நம்மளோட எமோஷனல் பெயினுக்காக வேலை செய்யும். லைக் ரிஜெக்ஷன், லோன்லினஸ், லோ செல்ஃப் எஸ்டீம், ஆங்ஸைட்டி இது மாதிரி எல்லாமே ஒரு இண்டிகேஷன் தட் நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு. பட் பிரச்சனை எங்க வருதுன்னா நம்ம எல்லாரும் இதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. இன்ஃபேக்ட் இது ஒரு ப்ராப்ளமா நினைக்கிறதே இல்லை. ஸோ நம்மளுக்கு தெரியாமலே நம்ம அவ்வளோ சேட்னஸ்குள்ள போயிடுவோம். தட் இதை மறக்கிறதுக்கு நம்ம டோபமைன் ஷார்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அண்ட் இந்த பெயினால நம்ம தப்பான வழி கூட செலக்ட் பண்ணுவோம். லைக் ட்ரக்ஸ், பான், ஜங்க் ஃபுட் இது மாதிரி. ஏன்னா இதெல்லாம் பண்ணா நம்ம பிரெயினுக்கு அது டோபமைன் ரிலீஸ் பண்ணும். அண்ட் அந்த டோபமைன் அந்த வலிக்கான சொல்யூஷன் தராது. அந்த சுச்சுவேஷனை ஃபேக் ஆக்கி அந்த டோபமைனை திருப்பி யூஸ் பண்ண மாதிரி அது பண்ணிடும். அண்ட் இதாங்க டோபமைன் ட்ராப். நீங்க திரும்ப திரும்ப அந்த டோபமைன் ஷார்ட்ஸ் எடுப்பீங்க அந்த வலிக்கான ஆன்சரை தேட. பட் ஆக்சுவலா உங்களோட ரியல் ப்ராப்ளம் எப்பவுமே மாறாது. அது அப்படியே தாங்க இருக்கும். அதுக்கு தாங்க நீங்க டோபமைன் டீடாக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க அந்த பெயின்ல இருந்து ஓட முடியாது. நீங்க அதை ஃபீல் பண்ணியே தீருவீங்க. அண்ட் அது ஃபீல் பண்ணும்போது உங்ககிட்ட அவ்வளோ டைம் இருக்கும் தட் நீங்க அதை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் அதுக்கான ஆன்சர் தேடுவீங்க. இப்படி பண்றதுனால ஃபேக்கான சொல்யூஷனுக்கு பதிலாக உங்களுக்கு முன்னாடி உண்மையான சொல்யூஷன் வந்து நிற்கும். அண்ட் இதாங்க உங்களோட லைஃபை ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சும்மா ட்ரக்ஸ் பின்னாடி போய் தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி உங்க லைஃப் ஃபுல்லாக ரிக்ரெட்ல வாழாதீங்க. நம்ம இருக்கிறதே கொஞ்ச நாள் தான். அது வரைக்கும் சந்தோஷமா இருப்போம். உங்களோட வேல்யூபிள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் லேட்டஸ்ட் வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம்.